திரையுலகத்தில் ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னால் அது எம்ஜிஆர், டிஎம் சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு நிறைய பாடல்கள் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருக்காரு. ஆனால் முதல்ல டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆருக்கு பாடலை, சிவாஜி அவர்களுக்கு தான் பாடுறாரு. சிவாஜிக்கு தன்னுடைய முதல் பாடலை பாடினதுக்கு அப்புறம் சிவாஜி அவர்கள் கூப்பிட்டு தனக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி காத்திருந்த டிஎம்எஸ் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஏன்னா சிவாஜி அவர்கள் அவரை கூப்பிடவே இல்லை. அதற்கு காரணம் டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் மேல சிவாஜி அவர்களுக்கு நம்பிக்கையே வரல. ஒரு வகையில் பார்த்தா டிஎம்எஸ் அவர்கள் பின்னால ஒரு பெரிய பாடகராக வருவார் அப்படிங்கிறத சிவாஜி அவர்கள் கணிக்க தவறி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எம்ஜிஆர் அதை மிக சரியாக கணிச்சார். பின்னாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அவங்க கூட்டணி அமைய போகுது இல்லையா, இவங்களுக்கான இந்த முதல் சந்திப்பு எப்படி நடந்தது, டிஎம்எஸும் எம்ஜிஆரும் இணைந்த அந்த முதல் பாடல் என்ன, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன். இணையத்தில் டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எம்ஜிஆருக்கும் அவருக்குமான அந்த முதல் சந்திப்பு எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிஎம்எஸ் அவர்கள் முதல்ல எம்ஜிஆருக்கு பாடல் பாடினார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, முதல்ல அவர் சிவாஜிக்கு தான் பாடினார். அதுவும் சிவாஜிக்கு தூக்கி படத்தில் தான் அவர் பாடினார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே கூண்டுக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்தில் சிவாஜிக்கு சில வரிகள் மட்டும் வாசிச்சிருப்பார். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளராத போது உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காது. டிஎம்எஸ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கதாநாயகனுக்கு நேரடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கல. அதாவது ஒரு குரூப் சாங்காக இருக்கும், கதாநாயகனை தவிர மற்ற கதாபாத்திரங்களுக்கு பாடுற மாதிரியான வாய்ப்பு, முக்கியத்துவம் இல்லாத ஒரு பாடல், சைடு ரோலுக்கு வரக்கூடிய பாடல், இதெல்லாம் தான் அவருக்கு வாய்ப்பாக கிடச்சிக்கிட்டு இருந்தது. அதை பயன்படுத்தி தன்னுடைய திறமையை நிரூபிச்சுக்கிட்டு இருந்தார் டிஎம்எஸ். அப்படி ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கும்போது சிவாஜிக்கு சில வரிகள் மட்டும் குரல் கொடுத்துருப்பார். கொஞ்சம் கிளியான உன்னை அப்படிங்கிற ஒரு பாடல். இப்போ டிஎம்எஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு தலைமுறை நடிகர்கள் மாதிரி ஒரு தலைமுறை நடிகர்கள் வந்துட்டாங்க. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா போயிட்டு இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலம், எப்படியாவது நம்ம இவங்க 2 பேருக்கும் குரல் கொடுத்துட்டோன்னா நமக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக அந்த ஆசை நிறைவேறி விட்டது. ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜியில் சிவாஜிக்கு இவர் குரல் கொடுத்துறாரு. இதற்கு பிறகு தனக்கு பேரும் புகழும் கிடைக்கும், சிவாஜியே இந்த பாடலை பார்த்துட்டு நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் சிவாஜி கிட்டே இருந்து எந்த அழைப்புமே வரலை. அதற்கு காரணம், சிவாஜி அவர்களுக்கு டிஎம்எஸ் அவர்களினுடைய குரல் மேலே நம்பிக்கையே வரலை. அதற்கு காரணம் என்னென்னா, பராசக்தி படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியாகராஜ பாகவதர், சின்னப்பா காலத்தில் பாடிய பாடகர்கள் தான் பாடியிருப்பாங்க. சிவாஜிக்கு அந்த பாடகர்கள் மேலே தான் நம்பிக்கை இருந்தது. புதிய வரவாக இருக்கக்கூடிய டிஎம்எஸ் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் டிஎம்எஸ் ஒரு பெரிய பாடகராக பின்னாளில் வருவார் அப்படிங்கிறத சிவாஜி கணிக்க தவறி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் கதாநாயகனாக நடிக்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற சினிமா சார்ந்த பல விஷயங்களை நிறைய திறமைகளை வளர்த்து வச்சுருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குக்கு கரெக்டாக ஒரு மீனை குத்தி தூக்குற மாதிரி திறமைசாலிகளை அடையாளம் கண்டுகொள்வதில் எம்ஜிஆருக்கு ஒரு தனிப்பட்ட திறமை இருந்தது. அவர் இப்போ சிவாஜி கவனிக்கலை, இவர் கவனிக்கிறார். சிவாஜிக்கு சில வரிகள் மட்டும் பாடுறாரு, இந்த கொஞ்சம் கிளியான உன்னை அப்படிங்கிற அந்த பாட்டில். இவர் யார், இந்த பாடகர் நல்லா இருக்கே குரல், எதிர்காலத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிறாரு. இப்படி இந்த கூண்டுக்கிளி படமானது முடிஞ்சிருது. இப்போ எம்ஜிஆர் மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்துக்கு நடிக்க போகிறாரு. ஏற்கனவே அந்த படம் ஆரம்பித்து பாதையில் நின்று போய் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தை யார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்ஷிராஜா ஸ்டுடியோஸை சேர்ந்த ஸ்ரீராமுலு நாயுடு அவர்கள் தான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த படம் முதல்ல ஆரம்பித்து நிற்கிது இல்லையா, அப்போ முன்னாடி இந்த படத்துக்கான பாடல்களெல்லாம் உருவாக்கும் போது பாட்டு எழுதுறதுக்கு தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு. இப்போ படத்துடைய தயாரிப்பாளரான ஸ்ரீராமுலு நாயுடுக்கும் தஞ்சை ராமையாதாஸுக்கும் ஒரு பாட்டு எழுதுறதுல ஒரு சின்ன சண்டை இவங்க 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. இனிமேல் ஸ்ரீராமுலு நாயுடுக்கு நான் பாட்டு எழுத மாட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அந்த பாட்டில் அவர் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதியிருக்காரு. சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காரு. அதில் ஒரு வரி மட்டும் எழுதியிருக்காரு. இது ஸ்ரீராமுலு நாயுடுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இயக்குனர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த முதல் வரியை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பாடலை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ படம் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் போய் இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த ஒரு வரி இருக்குல்லையா, தஞ்சை ராமதாஸ் எழுதின ஒரு வரி, அதை வாங்கி பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த பாடலை தொடர்ந்து உருவாக்க வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்குது. யாரை கூப்பிட்டு இந்த பாடலை எழுத சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாரு.
இப்போ கோவை ஐயாமுத்து பிள்ளை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் கவிஞர் மட்டும் கிடையாது, திரைப்பட பாடலாசிரியர், வசனகர்த்தா, அதே மாதிரி கதாசிரியர், இப்படி பல திறமைக்கு சொந்தக்காரர். அவரை பற்றிலாம் நம்ம நிறைய பேர் பேசுகிறதில்ல. வாய்ப்பு கிடச்சி நம்ம தனியாக ஐயாமுத்து பிள்ளை அவர்களை பற்றி நம்ம பேசுவோம். அவர் சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை போய் எம்ஜிஆர் மறுபடியும் கூட்டிகிட்டு இந்த சுச்சுவேஷனை சொல்லி, ஏற்கனவே தஞ்சை ராமதாஸ் எழுதின அந்த ஒரு வரியும் சொல்லி இதை பாடலை தொடர்ந்து எழுதணும்னு கேட்க போக, அவரும் அந்த வரியை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வரிகளை எழுதி ஒரு அற்புதமான பாடலை எழுதி எம்ஜிஆர் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ எம்ஜிஆர் இதை வச்சு எந்த பாடகரை வச்சு இந்த பாடலை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவருக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. நம்ம அடுத்த தலைமுறை பாடகர்களை வச்சு பாடினா இன்னும் நம்ம மக்கள்கிட்ட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எம்ஜிஆர் அந்த வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அவருக்கு அந்த கூண்டுக்கிளி படத்தில் சிவாஜிக்கு குரல் கொடுத்தாரு ஒரு இளைஞர், அவரை நம்ம பயன்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி தோணுது. உடனே இயக்குனர் ராமண்ணா அவர்களை தொடர்பு கொள்றாரு. கூண்டுக்கிளி படத்துடைய இயக்குனர் TR ராமண்ணா அவர்களை தொடர்பு கொள்றாரு. அவர் சொல்கிறாரு, ஏங்க அவரை தெரியாதா, உங்கள் சர்வாதிகாரி படத்தில் ஏற்கனவே பாடினார் இல்லையா இந்த மதுரைக்காரர் சவுந்தரராஜன், அவர் தாங்க அப்படின்னா, அவர் பாடின பாட்டா, அவரை நான் பார்க்கணுமே, முன்னாடியே பார்த்துருக்கேன், இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவரோட ஒரு சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்க போக, TR ராமண்ணா அவர்கள் TMS அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு சந்திக்க வைக்கிறார். பின்னாளில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அவங்க வரப்போகிறாங்க. ஆனால் அந்த இமயங்களுடைய சந்திப்பு ரொம்ப சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துக்கான அந்த பாடலுக்கான சுச்சுவேஷனெல்லாம் சொல்லி பாடலையும் காமிக்கிறாரு. இது தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி TMS அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிறாரு. அந்த பாடலை பார்த்துட்டு, அதாவது ராமையாதாஸ் அவர்களும் கோவை ஐயாமுத்து பிள்ளையும் சேர்ந்து எழுதிய அந்த பாடலை வாங்கி பார்த்து ரொம்ப நல்லா பயிற்சி பண்ணி ரொம்ப அற்புதமாக அந்த பாடலை TMS அவர்கள் பாடுகிறார். எம்ஜிஆர் பாடுற மாதிரி அவர் வாசிக்கிற மாதிரி முதல் சமூக கருத்துக்கள் நிரம்பிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியடைகிறது. எம்ஜிஆருடைய ஒரு பாடலுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைத்தது அதுதான் முதல் முறை. TMS அவர்களுடைய ஒரு பாடலுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைத்ததும் அதுதான் முதல் முறை. அதாவது ரெண்டு பேரும் தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண பாடல்கள் சைடு ரோலுக்கு பாடிக்கிட்டு இருந்தார் TMS அவர்கள். இப்போ TMS அப்படின்னு சொன்னால் அவருடைய பேர் தெரிகிற மாதிரி, அவருக்கு நல்ல புகழை கொடுக்குற மாதிரியாக முதல் பாடலாக இந்த பாடல் அமைந்தது. எம்ஜிஆருக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த பாடல் ஏற்படுது. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் கணிச்சிருப்பீங்க. அந்த பாடல் தான் மலைக்கல்லன் திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற பாடல். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இதுல பாருங்க, ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னன்னா, அவர் சிவாஜிக்கு தான் முதல்ல பாடி அவர் தான் கூப்பிடுவார்னு சொல்லி காத்திருக்கிறாரு. ஆனா விதி வேற மாதிரி போய் அழைப்பு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்து வருது. அதாவது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பாடல் வரிகளை கவனிப்பார், இசையை கவனிப்பார், கேமரா ஆங்கிளை கவனிப்பார், டெக்னீஷியனாக மாதிரி பல வேலைகள் பார்ப்பார். வெறும் நடிப்பை மாத்திரம் நம்பாமல் இப்படி பல விஷயங்களை கவனம் செலுத்தி அதை திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வரும்போது வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் போன்ற மனிதர்களுடைய ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி TMS அவர்கள் முதல்ல எம்ஜிஆர் கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சார். இப்படி TMS அப்படிங்கிறது ஒரு புதிய பாடகர் எம்ஜிஆருக்கு பாடி அது மிகப்பெரிய அளவு புகழடைந்தது அப்படிங்கிற செய்தி சிவாஜி அவர்களுக்கு போகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு TMS அவர்களுடைய குரல் மேலே நம்பிக்கை வரல, பழைய பாடகர்கள் மேலே தான் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா TMS அவர்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு, ஒரு ஆசை நிறைவேறலை. எம்ஜிஆருக்கு பாடிட்டார், ஆனால் சிவாஜிக்கு பாடணுங்கிற ஆசை நிறைவேறலை. அந்த ஆசை எப்படி நிறைவேறியது? சிவாஜியும் TMSம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. இந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க? எந்த படத்தில் TMS அவர்கள் சிவாஜிக்கான முதல் பாடலை பாடினார்? அந்த பாடல் இது போன்ற பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் TMS அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் மறைந்திருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.